வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 29 இனி எவரெஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இந்த மலை இருப்பவர்களாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரமான மலை அப்படின்றது நம்ம நாட்டில் தான் இருக்குது. நேபாளத்து பக்கத்தில் இந்த காத்மண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இது இருக்குதுங்க. அண்டு மோஸ்ட்லி இது பற்றி தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்னா ஹைட்டு, என் தலைவன் தான் வெயிட்டு அப்படின்ற மாதிரியான ரைமிங்கான வேர்ட்ஸ் மூலமாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பார்த்தீங்கன்னா உயரமான ஒரு மலையாக பார்க்கப்படுது. 29,031 அடி இதனுடைய ஹைட்டு, அதாவது கடல் மட்டத்திலிருந்து. இந்த மலையை எப்படியாவது ஏறின்னு சொல்லிட்டு 1920 1930 இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க நிறைய டைம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. 9வது தடவையாக ஒரு ட்ரை அப்படின்றது கர்னல் ஜான் ஹண்ட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய தலைமையில் ஒரு 3 டீம் உள்ளே போனாங்க. அதில் ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபெயிலியர், நிறைய பிரச்சனைனால அது முடியாமல் போயிடுச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை சார்ந்த எட்மண்ட் ஹிலாரி அப்படின்ற ஒருத்தவங்க, அப்புறம் நேபாளி அந்த பகுதியை சார்ந்த ஒரு பர்சனு, அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து அந்த பகுதி ஏற ஆரம்பித்தாங்க. மே மாதம் 27 ஏற ஆரம்பித்தவங்க 2 நாள் 5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த எவரெஸ்டினுடைய உயரத்தை அடைஞ்சு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து பயங்கரமான ஃபேமஸ் அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்படி இத்தனை முறை ட்ரைக்கு அப்புறமா ஒரு பெரிய வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிது இல்லையா, அதை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாங்க. அட் த சேம் டைம் 2008 என்ன ஆச்சுன்னா அந்த எட்மண்ட் ஹிலாரி அப்படின்ற பர்சன் வந்து இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நினைவு கூறணும். இந்த மலை ஏறுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச அந்த விஷயத்தை எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய மலை ஏறுபவர்களாக கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக எவரெஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 29. நெக்ஸ்ட் வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து 1958 காங்கிரஸினுடைய மாநாடு நடந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வாயி, தொண்டை, வயிறு, சிறுகுடல், பெருங்குடல்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனையை பார்க்கறதுக்காகவே வந்து ஒரு அமைப்பு, ஒரு குழு இந்த டாக்டர்ஸில் உருவானாங்க. அதை ஃபஸ்ட் டைமாக இந்த காங்கிரஸ்ன்ற மாநாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க 1958. அதனால தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணிடுறாங்க. சரி, இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிமானத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ன்றது வேர்ல்டு வைடில் இருந்துனே தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 88.99 மில்லியன் மக்கள் வந்து இந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது 10 வெரைட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிரித்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா மே 29 வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அந்த கான்க்யூஸ்ட் இஸ்தான்புல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து துருக்கியில் இருக்கவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா 6ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை வந்து பைசாண்டியம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு அப்போ கான்ஸ்டன்டைன்ன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா ரோமில் இருக்கக்கூடிய தலைநகரத்தை மாற்றி இந்த பகுதியை தலைநகரமாக மாற்றி அதுக்கு தான் இந்த பைசாண்டியம்ன்ற பேர்லாம் வச்சுருந்தாரு. ஏன்ப்பா இது எங்கள் ஊர், நீங்கள் என்னப்பா வந்து ஆண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சிகள்லாம் அவங்க நாட்டில் நடக்க இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1453 என்ன ஆச்சுன்னா ஒட்டமோன் பேரரசு இவங்களை முற்றுகையிட்டு ஒரு பெரிய போராட்டம், ஒரு போருன்றது அந்த பகுதியில் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியை இவங்களுக்கு கிடச்சிது. எங்கள் ஊரையே எங்களோட நாட்டினோட பேரெல்லாம் மாற்றிட்டா அது எல்லாம் மாறிடுமா, இப்போ நாங்கள் மாத்திரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை வந்து இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை கொண்டாடணுன்றதுக்காக இப்படி வருஷம் வருஷம் வந்து கான்க்யூஸ்ட் இஸ்தான்புல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து துருக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய திருவிழாங்க. ஏன்னா ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் வந்து இந்த தலைநகரத்தில் ஒன்றா கூடி இதுக்காக பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 29. நெக்ஸ்ட் அர்ஜென்டினா இன்னைக்கு மிலிட்டரி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1810 பார்த்தீங்கன்னா ஸ்பானியர்களுடைய ஆட்சி எதிர்த்து இவங்களுடைய போராட்டம் அப்படின்றது முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த போராளிகள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆர்மியாக மாற்றிட்டாங்க. அண்ட் இந்த ஆர்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருகுவே போர், அப்புறம் பெராகுவே போர், ஐநாவினுடைய அந்த அமைதியை காக்கக்கூடிய படைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்காக இவங்க வந்து பயங்கரமாக தங்களை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி மக்களுக்காக தாங்க உசுரை கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு டே கொண்டாடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுனால தான் இது இருக்குது. 2014 கணக்குப்படி அவங்க நாட்டில் வந்து 38,500 பேர் செயலில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு ராணுவத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா மிலிட்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 29. நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவில் இன்னைக்கு நேஷனல் எல்டர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க வயதானவங்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒன்றாகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 இந்தோனேஷியாவில் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் வந்து 18 மில்லியன் பேர் வந்து 45லேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2050 இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது 25% உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 74 மில்லியன் மக்களாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஏற்கனவே இந்தோனேஷியாவில் 2.9 மில்லியன் மக்கள் வந்து குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வயதானவர்கள் அதிகமாகும்போது அதனுடைய பிரச்சனை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஜனாதிபதியாக அந்த பர்சன் 1996 இந்த டே உருவாகினார். இந்த நாளை பொறுத்த
வரைக்கும் இப்படி வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இதில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி ஆகணும், அவங்களுக்கு ஃபியூச்சரில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் எல்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த நாளில் வந்து வயதானவங்க நிறைய பேர் வந்து விருதுகள்லாம் கொடுத்து பாராட்டுறது அப்படின்றதையும் வழக்கமாக வச்சுக்கிறாங்க இந்தோனேஷியாவில். நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பீஸ் மேக்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைதி காக்கும் படைகள் தான். அமைதி காக்கும் படைகள் அப்படின்னா இவங்களும் போய் போருக்கு போவாங்க, இவங்களும் கையில் துப்பாக்கிலாம் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய மிக பயங்கரமான படைகளில் இந்த படையும் ஒன்று தானே. இப்படி இந்த உலகத்தினுடைய அமைதியை காக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. இது வந்து 1948 ஃபஸ்ட் டைம் அரபு இஸ்ரேலினுடைய போருன்றது நடந்தது. அந்த போரில் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டுக்கு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து சப்போர்ட் பண்ணி அதை ஒரு பெரிய வெற்றியும் பார்த்தாங்க. ஸோ அந்த ஒரு அமைதியை கொண்டு வந்தாங்களே, அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஒரு டே உருவாக்கிக்கலாம். ஏன்னா இது வந்து வெறும் ஒரு நாட்டை சார்ந்தவங்க மட்டும் இதில் இருக்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு படை வீரர்களும் இந்த அமைதியை காக்கிறதுக்காக ஒரு குழு அமைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த படை வீரர்களை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் மேக்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 29. வலிமை உள்ளவை தான் உயிர் பிழைக்குங்கிறது இயற்கையினுடைய நியதி. ஆனால் அமைதியும் அன்பும் இந்த உலகத்தை ஆளும்போது நிச்சயமாக அந்த கூற்றும் பொய்யாகும். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.